ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் OTT வெளியே இருக்கக்கூடிய ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026ல் ஒரு சர்வே த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கதைகளை வந்து ஒரு டால்பினை சுற்றி நகருது. கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோயின் நைட் டைம்ல ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே நடந்த ஒரு சில பிரச்சனை காரணமாக அவன் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறான். ஸோ இந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ஒரு 7 நாள் வெக்கேஷனுக்காக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு அழகான நபருடைய அறிமுகம் வந்துட்டு இவங்க 2 பேருக்குமே கிடைக்குது. இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, எந்த இடத்துல போயிட்டு இவங்க வந்துட்டு மாட்டிக்கிறாங்க, கடைசியா யார் தப்பிச்சாங்க அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கில்லர் வேல். லைன் கேட் OTT ஆப்ல இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்த பக்கம் போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026ல ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகும். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட்ஸை கைமாத்தும் போது அவங்க கிட்ட இருந்து கொள்ளடிச்சு இன்னொரு நம்பிக்கைகளை கொண்டு போய் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஒரு கமிஷன் வாங்கக்கூடிய தீஃபா இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா வெறிகண்டு தேடிக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலுமே எந்த ஒரு குழுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு ராபரியில நம்ம ஹீரோ போக வேண்டிய இடத்துக்கு பதிலாக இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியாக ஒரு போலீஸ் கிட்ட மாட்டினாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. என்னதான் வந்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போனாலுமே படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டென்ஷன் பில்டிங்கோட சேர்த்து ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கிரைம் 101. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல தெலுங்குல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே டு வாட்ச் தான். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா அமானுஷமான விஷயங்கள் மேல சுத்தமா நம்பிக்கை இருக்காது. ஸோ அதனாலே சாமியார்கள் மேல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு MBBSக்கு படிச்சு டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு சாமியாரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா பார்த்துட்டு அந்த நபரை எப்படியாவது மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கிளம்பி போறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச வீட்டுல நீங்க 3 நாள் தங்குனீங்க அப்படின்னா நீங்க சொல்ற விஷயத்த நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் ஒன்று போடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா ஒரு தெலுங்கு ஹாரர் படம் அப்படின்னாலே படம் ஃபுல்லாமே ரொம்ப மோக்கியா இருக்கும். இதுல சொல்லவே வேணாம், எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட பேர் வந்து இஷா. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி மூவ்ஸ் அதுக்கு பிறகு இருக்கிற அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.